Hi friends, பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த நிதிஷ் குடும்பம் வந்து சரியான ஃப்ராட் குடும்பம் அப்படிங்கிறது நம்ம இனியாவுக்கு கூடிய சீக்கிரமே தெரிய வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. இங்கே நம்ம பாக்கியா வந்து ரொம்பவே அதிர்ச்சியோட வீட்டுக்கு வருவாங்க. இந்த சுதாகர் வந்து சீட்டிங் பண்ணி நம்ம பாக்கியலட்சுமியோட ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டை இனியாவோட பேருக்கு ஃபுல்லாகவே மாற்றிடுவாங்க. இந்த அதிர்ச்சியிலேருந்து மீண்டு வரது ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி வீட்டுக்கு வந்ததுமே இங்கே இனியா வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இனியா, நீ எப்போம்மா வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மம்மி, நான் உங்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன்மா. எனக்கு இங்கேயே இருந்துடணும் போல் இருக்குது. ஏம்மா, எனக்கு டேடியும் பாட்டியும் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இது எனக்கு சுத்தமாக பிடிக்கலை. எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நம்ம பாக்கியா இருந்துட்டு அப்படிலாம் பேசக்கூடாது. நீ கல்யாணம் ஆகிட்டு உங்கள் வீட்டுக்கு போயிட்ட கொஞ்ச நாள் எல்லாமே பழகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி, நீ போய் உட்காருப்போ, நான் உனக்கு ஜூஸ் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியாவுக்கு பிடிச்ச ஜூஸாக கொண்டு போய் கொடுக்குறாங்க. எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நிதிஷ்கிட்டையும் பேசுகிறாங்க. என்ன தம்பி, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு மாதிரி முகமே சரியில்லை நம்ம பாக்கியாவது. இங்கே நம்ம ஈஸ்வரி வந்து கோபிக்கிட்ட சொல்கிறாங்க. கோபி, அங்கே பார்த்தியா, பாக்கியா முகமே சரியில்லை. அவளுக்கு இனியா நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணிட்டு போனது அவளுக்கு சுத்தமாக பிடிக்கல கோபி. அதனால் தான் முகத்தை இப்படி திருப்பி வச்சுக்கிட்டு இருக்கா. தன்னோட பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படாமல் இப்போ முகத்தை எப்படி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கா பாரு. இவெல்லாம் உண்மையாகவே பெத்த அம்மாலா இல்லை வாடகை தாயானே தெரியல. வாடகை தாய் கூட இப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியாவை பற்றி ரொம்பவே தப்பாக கோபிக்கிட்ட சொல்ல, கோபி இருந்துட்டு, பாட்டி, மாப்பிள்ளை இருக்காரு, நீ கொஞ்சம் மெதுவாகவே பேசு, இல்லைனா நம்ம அப்புறம் பேசிப்போம். இனியெல்லாம் வந்திருக்கால, அவளை கவனிப்போம் அப்படின்னு சொல்லி இங்கே கோபி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோபி இருந்துட்டு, என்ன இனியா, உங்கள் வீட்டில் உள்ள ஆளுங்கள்லாம் உங்க கூட செட் ஆகிட்டாங்களா? உனக்கு வீடு செட் ஆகிடுச்சுல்ல, உனக்கு பிடிச்சிருக்குல்ல, நிதிஷுமே நல்லபடியாக தான் பேசுகிறாரு, அவருமே உனக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம கோபி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இனியா வந்து எதுவுமே பேசாமல் ஒரு மாதிரி நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஏண்டா கல்யாணம் பண்ணோம் அப்படின்ற அளவுக்கு தான் நம்ம இனியா வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நல்லா படிச்சுட்டு இருந்தோம், ஜாலியாக இருந்தோம், ஆகாஷை வேற லவ் பண்ணி அவன் மனசை வேற கெடுத்துட்டோம், பாவம் அவனுக்கு நம்ம மிகப்பெரிய துரோகம் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சியோடையே நம்ம இனியா வந்து இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம பாக்கியா வந்து சமைக்கிறதுக்காக போகிறாங்க. இனியாவுக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்னவோ ஒரு நினப்பிலேயே இருக்காங்க. என்னவோனா ரெஸ்டாரண்ட்டை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆள் இப்படி சீட்டிங் பண்ணி வாங்கிட்டானே, இப்படிப்பட்டவன் இனியாவை நல்லா பார்த்துப்பானா, இந்த குடும்பமே ஏதோ ஒரு தப்பை மறைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பாக்கியா ஒரு வழியை சமைச்சு முடிச்சிடுறாங்க. சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே நம்ம நிதிஷ் இருந்துட்டு எல்லாருக்கிட்டையுமே போயிட்டு வரோம், எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இனியாவுக்கு அவங்க வீட்டை விட்டுட்டு போகிறதுக்கே மனசே வரலை. ஒரு மாதிரி தயங்கி நிற்கிறாங்க. இனியா போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிதிஷ் கேட்குறாங்க. போகலாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி மெதுவாக சொல்கிறாங்க. நம்ம பாக்கியா வந்து நினைக்கிறாங்க, இனியாவுக்கு இந்த வீட்டை விட்டு போகவே ஒரு மனசே இல்லை, பாவம் இனியா சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிவிட்டு அவளை இப்படி கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம இனியா வந்து எல்லாருக்கிட்டையுமே சொல்லிவிட்டு இங்கே இனியாவும் நிதிஷும் அவங்க கிளம்பிடுறாங்க. போகிற வழியில் நம்ம நிதிஷ் இருந்துட்டு, இனியா எங்கேயாவது பீச்சு, பார்க்கு, சினிமா போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லைங்க, வேண்டாம், எனக்கு ஒரு மாதிரி தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, நம்ம வீட்டுக்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி இனியா, ஓகே, சரி, ஏதாச்சும் ஐஸ்கிரீம் ஏதாச்சும் சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை எதுவுமே வேண்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு சைடு நம்ம பாக்கியா வந்து பேய் அறிஞ்ச மாதிரியே நின்றுக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஈஸ்வரி இருந்துட்டு, என்ன பாக்கியா, இனியாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சு, அந்த வாழ்க்கை அமைஞ்சதில் உனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை, இனியா சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து உனக்கு சந்தோஷமே இல்லை, இப்படி முகத்தை திருப்பி வச்சுக்கிட்டு இருக்கே, நீ எல்லாம் ஒரு அம்மாவா,
ச்சே உன்னெல்லாம் நினைக்கவே ஒரு மாதிரி அருவெறுப்பாக இருக்குது. பெத்த பிள்ளை வந்திருக்காளேன்னு சொல்லிட்டு முகத்தில் கொஞ்சமாவது சந்தோஷம் இருந்ததா, மூஞ்ச அப்படி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி கேட்குறாங்க. இங்கே ஈஸ்வரி சொல்ல சொல்ல பாக்கியா வந்து எதுவுமே காது கொடுத்து கேட்காம ரெஸ்டாரண்ட்டு ஞாபகமாகவே இருக்குது. நம்ம ரெஸ்டாரண்ட்டை எவ்வளோலாம் கஷ்டப்படுத்தி அந்த ரெஸ்டாரண்ட் அமைச்சோம், அதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருந்தது. அசால்ட்டாக வந்து இந்த ஆள் ரெஸ்டாரண்ட்டை அவங்க பக்கம் திருப்பி எழுதிக்கினானே, என்கிட்டேருந்து ஏமாற்றி எழுதுனாமன் இனியா கிட்டேருந்து எப்படி அதாவது ஏமாத்தாமல் எப்படி இருப்பான், சரியான ஃப்ராட் ஆச்சு. அந்த சுதாகரை சும்மா விடக்கூடாது அப்படின்ற ஒரு யோசனை போய்கிட்டு இருக்கு. இங்கே ஈஸ்வரி இருந்துட்டு, பாக்கியா இவ்வளோ நேரமாக நான் பேசிக்கிட்டு இருக்கேன், என்னடி திரும்பி கூட பார்க்காம என்னமோ யோசிச்சுட்ருக்க, என்ன நினப்பா இருக்க, உனக்கு இனியாவுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சது பிடிக்கல, அதை நினச்சி தானே இப்படி கிடக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பாக்கியா இருந்துட்டு, அத்தை போதும் அத்தை, தயவு செஞ்சு இதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே பேசாதீங்க. இனியாவுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா நானும் தான் சந்தோஷப்படுவேன். நான் அவளை பெத்தவ, அவள் சந்தோஷமாக இருந்தால் 100 மடங்கு நான் அதை பார்த்து சந்தோஷப்படுவேன். இப்போ அது இல்லை பிரச்சனையே வேறு, எல்லாமே உங்களால் தான். உங்களால் இப்போ இனியாவோட வாழ்க்கைக்கு என்ன கெட்டது நேர்ந்துருமோன்ட்டு எனக்கு பயமாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பாக்கியா என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க, நீ பேசுறது எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. புரியாதத்தை புரியாது, அதான் இனியாவுக்கு அப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிங்கள, நீங்களும் அனுபவிக்கணும், நீங்கள் பண்ண கொடுமைக்காக இனியாவும் அனுபவிக்க போகிறா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி சுற்றி வலிச்சு மூக்க தொடாத, டைரெக்டாக மூக்கத்தோடு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க அத்தை, கண்டிப்பாக இனியா கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்க இடம் சரியில்லைன்னு தான் எனக்கு தோணுது. இனியாவை அவங்க யாருமே நல்லா பார்த்துக்க மாட்டாங்க, பணத்துக்கு மட்டும்தான் அவங்க அலையிறாங்க, பணப்பேய் பிடிச்ச மிருகம் அந்த சுதாகர் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பாக்கியா சொல்கிற, நீ பாட்டுக்கு என்னமோ பேசிக்கிட்டு இருக்க, என்ன விஷயம்னு சொன்னால் தானே எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே நம்ம பாக்கியா வந்து உங்கள் பேரில் இருந்ததில்ல ரெஸ்டாரண்ட்டு, அதான் நான் கஷ்டப்பட்டு உழைச்சி ஒவ்வொரு வேர்வையாக சிந்தி சிறுக சேர்த்து வச்சு அந்த ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணேன். இன்றைக்கி அந்த சுதாகர் அசால்ட்டாக அவன் பேரில், அதாவது இனியா பேரில் மாற்றிட்டாங்க ஃபுல்லாக. எனக்கும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையா, இனியா பேரில் ஃபுல்லாகவே மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே ஈஸ்வரிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்ன பாக்கியா சொல்கிற, அப்படின்னா நமக்கு அந்த ஹோட்டலுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அத்தை, அது ஃபுல்லாகவே இனியா பேருக்கே மாறிடுச்சு. வெத்து பேப்பரில் அப்போவே கையெழுத்து வாங்கினார் அந்த ஆள். இப்படியா சொல்லி வாங்கினார், அதாவது இனியாவுக்கும் மேனேஜ்மெண்ட்டில் பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தானே என்கிட்ட கையெழுத்து வாங்கினார். நீங்களுமே இருந்தீங்கள்ல, இன்றைக்கி பேப்பரில் என்னென்னமோ மாற்றி எனக்கும் அதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி எழுதிட்டாங்க. இப்போ உங்களுக்கு சந்தோஷமாத்த, நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு அந்த ஹோட்டலை நான் ஓப்பன் பண்ணேன். ஆனால் இப்போது நான் நடுத்தெருவில் நின்றுக்கிட்டு இருக்கேன். இனியாவுக்காக தான் இதையும் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் என்கிட்டயே இப்படி சீட்டிங் பண்ணி என் ரெஸ்டாரண்ட்டை பிடுங்கிட்டாங்க. அப்போது அந்த சுதாகர் வந்து நல்லவனாக இருக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்புறீங்களா அத்தை? எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது. அந்த குடும்பமே ஃப்ராடு குடும்பம், கண்டுபிடிக்கிறேன், எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா வந்து சொல்கிறாங்க. எங்கள் ஈஸ்வரி இருந்துட்டு, சரி விடு பாக்கியா, ரெஸ்டாரண்ட்டு தானே, உன் பொண்ணு பேரில் தானே இருக்குது, என்னமோ அந்த சுதாகர் பேரில் எழுதிக்கிற மாதிரியே நீ சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க, இனியா பேரில் தானே இருக்குது, இனியா சந்தோஷமாக இருக்கட்டுமே, இனியா அந்த ஹோட்டலில் நடத்தட்டுமே, அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியவே இல்லை. இனியா பேரில் இருக்கிறது எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இனியா பேர்லேருந்து அந்த சுதாகர் பேரில் மாற்றுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அந்த ஆள் என்கிட்டயே சீட்டிங் பண்ணிட்டான். இனியாவை ஏமாத்துறது அவ்வளோ ஒரு கஷ்டமாக என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம ஈஸ்வரியுமே யோசிக்கிறாங்க. இருந்தாலுமே இங்கே பாரு பாக்கியா, நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவும் நடக்காது. இனியா அந்த வீட்டில் நல்லா தான் இருக்கா. அவங்க எல்லாருமே இனியாவை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்களாம். இனியாவே தான் சொன்னான். சரி விடு, ரெஸ்டாரண்ட்டு தானே, இனியாவுக்காக தானே கிஃப்டாக கொடுத்த,
ஒன்றும் பிரச்சனை இல்லை விடு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னத்த சாதாரணமாக சொல்லிட்டீங்க, சரி ரெஸ்டாரண்ட்டு தான் போனால் போதுன்னு விட்டுறலாம், அப்போது இனியாவோட வாழ்க்கையும் அப்படியே விட்டுறலாமா? எனக்கு என்னமோ அங்கே ஏதோ தப்பு நடக்குது அத்தை அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம பாக்கியா வந்து கணிக்கிறாங்க. இங்கே ஈஸ்வரி இருந்துட்டு, என்ன பாக்கியா உன் ரெஸ்டாரண்ட்டும் உன் கையை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தானே இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. இனியா வாழ்க்கைக்கு எந்த ஒரு பங்கமும் வந்துடாது, கண்டிப்பாக இனியா ரொம்ப நல்லா வாழுவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே கோபிக்கிட்டேயும் போயிட்டு இங்கே பாக்கியா வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அந்த ஆள் என் ரெஸ்டாரண்ட்டவே ஏமாற்றிட்டான், எனக்கும் அதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டான், அவன்லாம் நல்லவன் சொல்லிட்டு இனியாவை அந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க, இனியா வாழ்க்கைக்கு மட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரட்டும், அதுக்கப்புறம் உங்களை நான் கவனிச்சிக்கிறேன், அதுக்கப்புறம் இந்த பாக்கியாவை பத்திரகாளியாக தான் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாவுமே போயிடுறாங்க. இன்னொரு சைடு நம்ம இனியாவும் நிதிஷும் போயிடுறாங்க அவங்க வீட்டுக்கு. இங்கே நம்ம இனியாவுக்கு வந்து பயங்கரமாக தலைவலிக்குது, படுக்கலான்னு ரூமுக்கு போகிறாங்க. அதுக்கு முன்னாடி இங்கே நம்ம நிதிஷோட அம்மா இருந்துட்டு, இனியா போயிட்டு டீ போட்டு கொண்டு வாப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நிதிஷ் இருந்துட்டு, அம்மா வீட்டில் தான் இத்தனை பேர் இருக்காங்கல்ல, இவங்கக்கிட்ட யாருக்கிட்டையாச்சும் சொல்லி டீ போட்டு குடியம்மா, இனியாவுக்கு ஏற்கனவே தலை வலிக்குதுன்னு சொன்னால் அவள் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா உன் பொண்டாட்டி பக்கம் பேசுகிற, ஒரே நாளில் பொண்டாட்டி பக்கம் சாஞ்சிட்டியா? நீங்கள் பார், எனக்கு இனியா கையால் தான் டீ குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இனியா இருந்துட்டு, சரிங்க ஆண்டி நான் போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியாவுமே டீ போடுறதுக்கு கிச்சனுக்கு போகிறாங்க. அங்கே சர்க்கரை டீ தூள் எல்லாம் எங்கே வச்சுருக்காங்கன்னே தெரியல, தேடி தேடி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் நிதிஷ்கிட்ட வந்து கேட்க வராங்க, ஏங்க அங்கே சர்க்கரை டீ தூளெல்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரியல, வந்து கொஞ்சம் எடுத்து கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதோ வரேன் இனியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நம்ம நிதிஷுமே கூட ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம இனியா வந்து டீ போட்டு கொண்டு போயிட்டு நிதிஷோட அம்மாவுக்கு கொடுக்குறாங்க. நிதிஷோட அம்மாவும் குடிச்சிட்டு இன்னொரு வேலை வைக்கிறாங்க. ஏம்மா இனியா இந்த வீடெல்லாம் கூட்டி பெருக்கிடு, இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம வீடு பொறுப்பாக நீ தான் கவனிச்சுக்கணும், இந்த வீட்டோட மருமக, நான் சொல்கிறத எல்லாத்தையுமே நீ செஞ்சு தான் ஆகணும், நான் உனக்கு மாமியார் தெரியும்ல, நான் என்ன சொல்கிறேனோ அதை செஞ்சு தான் ஆகணும் நீ அப்படின்ற மாதிரி வேலை வாங்கிக்கிட்டே இருக்காங்க. இனியாவுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. இங்கே நம்ம இனியா வந்து வீடை கூட்டி பெருக்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போது போலீஸ் வராங்க. போலீஸை பார்த்ததுமே இங்கே நம்ம இனியாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. சரி ஏதாவது பிஸ்னஸை பற்றி பேச வருவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம இனியாவுமே சைலண்ட் ஆகிடுறாங்க. இனியாவை தான் கூப்பிட்றாங்க. ஏம்மா இந்த வீட்டில் நிதிஷ்ன்றவங்க யாருமா அப்படின்னு சொல்லி கேட்க, அது என் புருஷன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ உன் புருஷனா, அவனுக்கு கல்யாணம் கூட நடந்துருச்சா? கல்யாணமெல்லாம் நடந்திருக்கு, அவனுக்கெல்லாம் எவன்மா எந்த ஏமாளியமாக பொண்ணு கொடுத்தான், அவனை பற்றி தெரியாமல் நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொன்னதுமே இங்கே இனியாவுக்கு படபடன்னு வருது. சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்துமா உன் புருஷன் நிறைய பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி அப்படியே குழந்தைய கொடுத்துட்டு ஓடி வந்துடுறது, அதுக்கப்புறம் நிறைய பொண்ணுங்களை ஏமாற்றிருக்கான், அது மட்டும் இல்லைம்மா நிறைய திருட்டு கேஸுமே இருக்குது, அவன் சரியான ஃப்ராடு, அவனை தான் இவ்வளோ நாளாக தேடிக்கிட்டு இருந்தோம், அவனுக்கு கல்யாணமும் நடந்துருச்சுன்னு சொல்கிறம்மா. இதெல்லாம் கேட்கவே எனக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. என்னமோ போமா, உன் தலையில் இப்படியெல்லாம் கஷ்டப்படணும்னு இருந்திருக்கு, சரியான பொறுக்கி பையனை நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க, எப்படியும் ஒரு 5-6 வருஷமாச்சு அவனை நாங்கள் ஜெயிலில் போடுவோம், இதுக்கப்புறம் நீ தன்னந்தனியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே நம்ம இனியாவுக்கு மயக்கமே வந்துடுது, மயங்கி விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து சத்தமாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ளேருந்து நிதிஷும் அவங்க அம்மாவும் வராங்க. போலீஸை பார்த்ததுமே எங்கள் நிதிஷ்க்கு ரொம்பவே பயம் வந்துடுது. ஐயோ போலீஸ் வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. வந்து பார்த்தாங்க நம்ம இனியா வந்து மயங்கி விழுந்துட்டுருக்காங்க. உடனே நிதிஷ் வந்து தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தெளித்து நம்ம இனியாவை எழுப்பி விடுறாங்க. இனியாவுக்கு ஒரே அவ்வளோ ஒரு ஷாக்கிங்காக இருக்குது. தன்னோட வாழ்க்கையே கெட்டு போச்சு, தன்னோட வாழ்க்கை அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியிலே அவங்க மயங்கி விழுந்துட்டாங்க. கண் விழிச்சு பார்க்குறாங்க. இங்கே நிதிஷ் முகம் தான் தெரியுது. ஏங்க போலீஸ் என்னென்னமோ சொல்கிறாங்க, அதெல்லாம் உண்மையாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை இனியா, நீ அதை நினச்சி எதுவும் கவலைப்படாத, நீ உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிதிஷ் இருந்துட்டு அவங்க அம்மா கிட்ட, அம்மா அவளை உள்ளே குடும்பமா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே போலீஸ் இருந்துட்டு, டேய் பொறுக்கி
உன்னை தானே தேடிக்கிட்டு இருந்தோம், இதுக்கப்புறம் உன்னை வெளியே விட்டு வச்சோன்னா ஒரு பொண்ணுங்க வாழ்க்கை கூட நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிதிஷை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அந்த நேரத்தில் நம்ம சுதாகர் இல்லை, இருந்திருந்தால் வேறு மாதிரி டீல் பண்ணிகிட்ருப்பாரு, பணம் அது இதுன்னு கொடுத்து. அவர் வந்து வெளியூருக்கு போயிருக்கிறதுனால இங்கே நிதிஷ் வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம சுதாகரோட ஒய்ஃப் வந்து சுதாகருக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. இப்படி தான் நம்ம பிள்ளைய போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க, ஏதோ பொண்ணுங்க கிட்ட வம்பு பண்ணியிருக்கான் போல், இப்போவும் இவன் அடங்க மாட்டேங்கிறான், இப்போ தான் கல்யாணம் ஆயிடுச்சு, இனியா வேற இந்த விஷயத்த கேள்விப்பட்டு மயங்கி விழுந்துட்டா, இப்போ என்னங்க பண்ணுறது, நீங்கள் சீக்கிரமாக வாங்க அவனை வெளியே கொண்டு வர்றதுக்கு, எப்படியும் 5-6 வருஷம் உள்ளே போடுவேன் அப்படின்னாலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, என் பையன் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு சைடு இனியா வந்து ரூமுக்குள்ளே தனியாக உட்காந்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. நம்ம பாக்கியாவுக்கு விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. ஆனால் பாக்கியா வந்து ஃபோன் அட்டன் பண்ணுறதில்ல, ஹோட்டல் அதாவது ரெஸ்டாரண்ட்டை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம கோபிக்குமே ட்ரை பண்ணுறாங்க, கோபியுமே எடுக்கிறதில்ல. இங்கே நம்ம இனியா இருந்துட்டு யாருக்குமே தெரியாமல் பாக்கியா அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. போனதுமே அங்கே கோபி தான் ஹாலில் உட்காண்ட்ருக்காரு. டேடி அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. என்னம்மா இனியா தனியாக வந்தியா, மாப்பிள்ளது வந்திருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்க இனியா வந்து தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருக்காங்க. என்ன நினச்சாலும் என்னாச்சு, எதுக்காக நீ இப்படி அழுகுற, இப்படி அழுவாது இனியா, இதை பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதுக்காக தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, டேடி எனக்கு எதுக்காக கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னடா செல்லம், ஏன்டா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, இனியா செல்லம் என்ன ஆச்சு சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோபி வந்து ரொம்பவே பதட்டத்தோடு கேட்குறாங்க. இனியா இருந்துட்டு நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. என் வாழ்க்கையே போச்சுப்பா, அவன் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்களே அந்த நிதிஷ், அவன் சரியான பொம்பளை பொறுக்கி டேடி, அவன் கூடலாம் கண்டிப்பாக என்னால் வாழவே முடியாது, இன்றைக்கி வந்து போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க, இதை கேட்டதுமே நான் மயங்கி விழுந்துட்டேன் டேடி, அந்த அளவுக்கு எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது, ஏன் டேடி எதுக்காக எனக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிங்க, எங்கேயுமே விசாரிக்காமல் பணக்கார வீட்டு மாப்பிள்ளை அப்படின்னதுமே நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க, ஆனால் பக்கம் அக்கம் விசாரிக்காமல் கொடுத்ததுனால இப்போ என் வாழ்க்கையே போச்சு டேடி, அவன் சரியான பொம்பளை பொறுக்கி, சரியான ஃப்ராடா, அவனை ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தாங்களாம், நிறைய பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி குழந்தை கொடுத்துட்டு வந்துட்டானான், அவன் அப்படி ஒரு கேவலமானவனா, அவனுக்கெல்லாம் என்னை கல்யாணம் பண்ணி வச்சு என் வாழ்க்கை சீரழிச்சிட்டிங்களே டேடி அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அப்போ தான் நம்ம பாக்கியாவுமே வராங்க. என்ன இனியா எதுக்காக அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே கோபியுமே கூட சேர்ந்து அழுகுறாங்க. இங்கே இனியா இருந்துட்டு பாக்கியாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அம்மா இதுக்கப்புறம் நான் இங்கே இருக்கம்மா, நான் அந்த சுதாகர் வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இனியா என்னாச்சு, ஏன் இப்படி நீ பதட்டமாக இருக்க, அழுகுற, என்னாச்சுன்னு சொன்னதானே தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம இனியா வந்து நடந்த எல்லாத்தையுமே இங்கே நம்ம பாக்கியக்கிட்டையும் சொல்கிறாங்க. பாக்கியா பயங்கர ஷாக்காக வராங்க. எனக்கு அப்போவே தெரியும் ஏங்க, இப்போ என் பொண்ணு வாழ்க்கையை இப்படி அழிச்சிட்டிங்களே எல்லாமே உங்களால் தான், பணக்கார இடத்துல மட்டும் சந்தோஷம் இருக்கிறது கிடையவே கிடையாது, பணக்கார வாழ்க்கையில் தான் நிறைய பித்தலாட்டமும் பொய்யும் இருக்கும், என்கிட்ட ஏமாற்றி என் ரெஸ்டாரண்ட்டை பிடுங்கிக்கினாங்க, இப்போது இனியாவோட வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டாங்க, அவன் சரியான பொம்பளை பொறுக்கியான், என்னங்க என்ன நடக்குது, நீங்கள் 4 இடத்துல விசாரிச்சுட்ருக்கணும்ல, ஏதோ ஆடு மாடு விலை பேசுகிற மாதிரி அவங்க வந்து பொண்ணு கேட்டதும் உடனே நிச்சயத்தை பண்ணி கல்யாணத்தை பண்ணி விட்டுட்டீங்க, இப்போ கஷ்டப்பட போகிறது யார், இனியா தானே, இனியாவோட வாழ்க்கையை இப்படி கொஞ்சம் கூட யோசிக்காமல் இப்படி புதகுழியில் தள்ளிட்டீங்களே அவளை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியம் வந்து பயங்கர கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்கள் ஈஸ்வரியுமே பயங்கரமாக அழுகுறாங்க. இனியா உன் வாழ்க்கை இப்படி ஆகும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நல்ல குடும்பம்னு நினச்சோம், நல்லா வசதியான குடும்பம், நம்ம வீட்டை தேடி பொண்ணு கேட்டு வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யோசிக்காமல் கூட உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு சம்மதிச்சிட்டோம், இனியா சாரிம்மா அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம கோபியும் நம்ம ஈஸ்வரியும் சொல்கிறாங்க. இங்கே பாக்கியாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. சாரின்னு சொன்னால் அந்த ஒரு வாரத்தில் வாழ்க்கை எல்லாமே சரியாயிடுமா, பாவம் இனியா அவள் பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தா, இன்னுமே நிறைய படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையோடு இருந்தா, அவள் ஆசை கனவுல எல்லாத்துலேயும் மண்ணை வாரி தூக்கி போட்டிங்களே, அந்த ஆகாஷை கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்தா கூட இனியா ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பா, போயும் ஒரு பொறுக்கி பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவன் வாழ்க்கை நாசம் பண்ணிட்டீங்களே, உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா வந்து கோபிக்குட்டியும் ஈஸ்வரிக்குட்டியும்
பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம இனியை வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. நம்ம வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சு, ஆகாஷ்க்கு நம்ம துரோகம் பண்ணோம், அதை விட டபுள் மடங்காக நமக்கு இப்போது அந்த கடவுள் வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியாவுமே பயங்கரமாக அழுகுறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இனியா வந்து திரும்பவும் ஆகாஷவே கல்யாணம் பண்ணிக்கிட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.